வேற ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக ஓட்டமாவடி பக்கம் போயிட்டு திரும்ப வந்து கொண்டிருக்கக்குள்ள தான் இந்த கிண்ணையடி பக்கம் திரும்ப இருந்த ரோடை பார்த்தோம். அப்போ உள்ளே போயிட்டு இந்த பனங்கிழங்கு இருக்குது தானே, அது இப்போ வந்து சீசன். ஸோ அதை வேண்டிட்டு வருவோம்னு சொல்லி அந்த ரோட்டில் போகக்குள்ள இந்த ஐயாவை வந்து நாங்கள் மீட் பண்ணோம். ஐயாட்ட கேட்டோம், ஐயா அந்த பனங்கிழங்கு எங்கே வேண்டலாமான்னு கேட்க, ஐயோ தம்பி நானே கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு வேண்டி தந்திருப்பேனே, இதுக்கு முதல் கொஞ்ச நேரத்துக்கு முதல் தான் பக்கத்தில் இருந்ததுன்னு சொல்லி நிறைய பாசமாக கதைச்சார். ஐயா கதைச்ச விஷயம் எங்களுக்கு பிடிச்சிட்டுது. ஸோ ஐயாவை பற்றி விசாரிக்க போன இடத்து ஐயா சொன்னார், எனக்கு மத்தளம் வாசிக்க தெரியும், இந்த அகப்பை போன்ற இந்த சில சாமான்கள் எனக்கு செய்ய தெரியும், கைவினை பொருட்களை வந்து செய்ய தெரியும், நான் உங்களுக்கு காட்டுறேன் தம்பி என்று சொல்லி நிறைய பாசமாக தன்னோட வந்து காய்ச்சிட்டு இருக்க சொல்லி கூப்பிட்டார். அப்போ போய் எடுத்தது தான் இந்த வீடியோ. எதுக்காகவும் பிளான் பண்ணிட்டு போய் எடுக்கல. ஐயாவை பற்றி ஒரு சின்ன வீடியோ, ஃபுல்லாக வீடியோவை பாருங்க. பசாது பில்லி வஞ்சன சூனியங்கள் எல்லாம் அப்படி விளையுது. எவ்வளவு வேண்டாம்? 300 ரூபாய்க்கு ஒண்ணுமா? பரவாயில்ல, இதை வச்சு கொடுங்க, பரவாயில்ல. தாங்களே இது மூட்டை, எனக்கு மூட்டை தாங்க. உண்மையாவா? எவ்வளவு எவ்வளவு? என்ன 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 நடந்து? பிறத்த வேலையை செய்யல. அது சரி, என்ன நடந்து? இந்த கேம் படிக்க வலது சல்போட்டவனுங்க அது பட்டு தானே போட உள்ளே எல்லாம் பட்ட கணக்கு போவோம். அப்போ தூரம் நான் போயிருந்துட்டு போக வேண்டிய வழிக்கிற மாடு கட்டுக்கிறீங்க, பண்டில் மாடு, அதை உருகி போட்டு போட்டு போய் மாட்டை உருகினாங்க. மாட்டுக்குள்ள கம்பி எடுத்து வாங்கணும். எங்க இங்க வர அவனங்க மேல நான் வீடியோக்கு ஐயாவோட காய்ச்சி திரும்பினா எங்கடா பக்கத்துல கம்பிய கால மரத்துல அடிக்காது எங்க ஒன்று ஓட போறானே. நானெல்லாம் செஞ்சு வருவேன். நீங்க வாங்க, நானுக்கு ஒரு வேலையும் இல்லை. உங்களோட வேலை பார்ப்போம். வந்துட்டா நீங்க வந்தா சரி, கொஞ்சம் 2 மணி நேரம் சந்தோஷம். கட்டாயம் இந்த வீடியோ பார்க்கணும். கட்டாயம் வந்து வரும். ஒரு புது வீடியோவில் உங்களை மீட் பண்றதுல சந்தோஷம். இன்றைக்கு நாங்க இந்த கிண்ணையடி என்ற இடத்துக்கு வேறொரு இடத்த போயிட்டு நாங்க இதப்ப போயிட்டு வீடியோ எடுத்துட்டு வந்து கொண்டிருக்கக்குள்ள பனங்கிழங்கு வேண்டிட்டு போவோம்னு வந்து நாங்க இந்த கிண்ணையடி என்ற இடத்துக்கு அப்ப வந்து கொண்டிருக்கக்குள்ளதான் வந்து ஐயாவை சந்திச்சோம். ஐயாவோட பேர் வந்து நாம இப்ப கேட்போம். அப்ப ஐயாவை சந்திச்ச இடத்த ஐயா சொன்னேன், நான் அகப்ப செய்வேராமா, அடுத்தது மத்தளம் வாசி பேராமன்னு சொல்லி. அப்ப ஐயாட்ட நாம இதெல்லாம் வேண்டியாச்சு. அது ஃபுல்லா நீங்க வீடியோவில் உள்ளுக்குள்ள பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐயாட்ட நாங்க இதெல்லாம் வேண்டியிருக்கோம். இந்த அகப்பை வந்து இதுல சமைச்சு சாப்பிடுறது வந்து உண்மையா நல்ல வேண்டா ஒரு என்ன சொல்றோம், உண்மையான ஒரு கிராமியம். அடுத்தது அந்த சிரட்டையில இயற்கை பொருட்களை வச்சு கொண்டு செய்யறது, கெமிக்கல் எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லை. அப்ப அது இல்லாம சாப்பிடுறது வந்து நல்லா இருக்கும் இதுல செஞ்சு சாப்பிடுறது. ஸோ இதை நான் வேண்டிட்டேன் எனக்கு வீட்டை கொண்டு போறதுக்கு. இது சம்பந்தமா ஏதாவது தேவை உங்களுக்கு, இந்த அகப்பை சாமான் உங்களுக்கு வேணும்னு சொன்னா இது எவ்வளவு நினைக்கிறீங்க? 100 ரூபாயாம். 100 ரூபாய். இந்த சின்னன் வந்து 100 ரூபா, பெருசு 150 ரூபாய் தாருன்னு சொல்றாரு. அப்ப நாங்க சின்ன வந்து எங்களால் ஏழுமான ஒரு சின்ன உதவியை செஞ்சுட்டு இதை நாங்க வேண்டி எடுத்திருக்கோம். ஆனா அவர் தான் எங்களுக்கு கிடைச்ச ஹெல்ப் பண்ண மாதிரி எல்லாத்தையும் தந்துட்டார். அப்ப ஐயா மத்தளம் வாசிக்கிற எல்லாத்தையும் பார்த்தோம். இப்ப வந்து அந்த கூத்து கொப்பி, அவர் கூத்து வந்து பழைய காலத்துல இருந்த கூத்துகள் வந்து கொப்பியில் எழுதி வச்சுக்கிறேன், காட்டுறான்னு சொல்லி எடுக்க போயிருக்கிறேன். அதுக்குள்ள ஒரு இன்ட்ரோ வீடியோ எடுத்துருவோம் எடுக்கிறேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்படியான கலைகள் வந்து உண்மையா இருக்கணும். இதை உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும்னு நினைச்சாலும் இல்லாட்டி ஐயாட்ட வந்து நீங்க இப்ப எப்படி சொல்றப்ப யூனிவர்சிட்டியில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பீங்க, ரிசர்ச் சம்பந்தமா தேர்றாக்கள் இருப்பீங்க, இங்க வாங்க. ஐயாட்ட கான்டாக்ட் நம்பர் தாராம். ஐயாட்ட போன் இல்லைன்னு சொன்னா தம்பிர கான்டாக்ட் நம்பராக எடுத்து தாராம். வாங்க இங்க வந்து தெரிஞ்சு கொள்ளுங்க. இவங்களோட வந்து கதைங்க, அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் அவ்வளவுதான். என்ன ஜோய் வந்து இருக்கணும், கதைக்கணும், சிரிக்கணும், அவங்களோட சேர்ந்து பழகணும். அதான் அவங்களுக்கு தேவை. அவங்களுக்கு காசோ வேற பணமோ தேவையில்லை, அவங்களுக்கு அதான் தேவை. மேக்சிமம் இங்க எல்லாம் வந்தீங்கன்னு சொன்னா இவங்க எல்லாம் வந்து மீட் பண்ணுங்க. இவங்க எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற கலைஞர்கள். 96ஆம் ஆண்டு வெடிப்பட்டதாம் ஒரு கால் என்று சொல்றேன். அப்ப என்ன நான் புறக்கவே இல்லை 96ஆம் ஆண்டு. இந்த கொப்பி எடுத்துட்டு வந்துட்டு ஐயா ஃபுல்லா வீடியோ பாருங்க. யார் யாருக்கெல்லாம் அந்த வீடியோ போய் சேரணுமோ அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதே மாதம் 24ஆம் தேதி 96ஆம் ஆண்டு 96. அதுல இவங்க வந்து மாட்டிட்டாங்க நம்மளுடைய ஆக்கள். ஒரு 9 பேர் எடுத்து பிடிச்சி 9 கிலோக்கு வந்தான். அடியா நீங்க என்ன பட்ட நீங்க? நாங்க 12 விழாக்கள் பிள்ளைகள் சின்ன பிள்ளை பெரிய பிள்ளைங்க 12 விழாக்கள் அடிபட்டேன்.
அடிப்பட்ட 6 பேருக்கு செத்து மற்ற நாங்கெல்லாம் தப்பித்த ஒரு அளவுக்கு இதுல இருந்து அறிவு ஆட்சிக்கு கொண்டு போகிறாங்க. ஓகே, இப்ப இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது நாட்டுக்கூத்து. நாட்டுக்கூத்து ரெண்டு இருக்குது, தென் மோடி இருக்கு, வட மோடி இருக்கு. கொண்டு அடிச்சு காட்டுறேன்னு. இது நீங்க செஞ்சதா? இது வாங்கி கொண்டு கொண்டு மாஸ்டர் ஏக்கட்டா வந்து இப்ப என்ன அது ஏறாது. இப்ப நம்மள புள்ளி வரும் அதை காத்து கொடுத்து ஏக்கலாம். நீங்க செஞ்சு சொல்லி குடுக்குறீங்களா? நான் சொல்லி கொடுப்பேன். என்ன அதுக்கு ஆட்கள் வாராங்க இல்ல, இப்ப வாராங்கல்ல. நீங்க செஞ்சிருக்கீங்க. கொட்டி இருக்கு திருச்சத்துல போது கொட்டி இருக்கு. கூத்துக்குரிய கொப்பி எல்லாம் வச்சிருக்கீங்க. உங்களுடைய கருத்தை ஆதரவா நான் கொட்டிக்கிறேன். உங்களுக்கு கொட்டி ஹீரி பண்ணி எடுத்தா காட்டலாம் பண்ணி எடுத்தா கொண்டு போகலாம். ஏண்டா அது இப்ப உண்மையா இல்லாம போயிட்டுனே வாய்ச்சி காட்டுங்க பாப்போம். இது என்ன மோடி பண்ணீங்க வாய்ச்சது? நான் இப்ப அடிச்சது வடமோடி. வடமோடியில ஒரு பாட்டு பாடி அப்படியே வாய்ச்சி காட்டுங்களேன். அருகிலை பணிகிறோம் அருள்வரம் தாராயே. அருகிலை பணிகிறோம் தந்தாராயே. எங்களை காத்திட விச்சனமே நீரும் எதிர்பார்த்து நிற்க வேண்டும். கண்ணனே இதில் முன்னனே எங்களை காத்திர நீ வருவா. முயல் வண்ணனே எங்களை காத்திர நீ வருவாய். திங்களமாகும் கண்ணனே நீ வருவா. இதெல்லாம் அப்படி பாடமாக்குனீங்க. எப்படி பாடமாக்குனீங்க? நாங்க கூத்தாடி கூத்தாடி போட்டு 12 வயதுல கட்டியாளுக்கு ஆடினா. அப்ப நீங்க அண்ணாவியார்? அண்ணன் ஆடி வச்சு பழகினா. எங்க மாமா அண்ணாவி மஜரு எங்க ஆக்கள் எல்லாரும் அண்ணாவிமாரு. எங்க அண்ணன் 5 பேரு அவங்க இங்க எல்லாம் போய் பரிசு வாங்கி வந்தவங்க. அந்நேரம் இப்ப எத்தனை வயசு? இப்ப எனக்கு 72 வயது பத்தி அவங்க 3 வருஷம் போயிட்டாங்க. 72 வயசு உங்களுக்கு? 72 வயது இப்ப எனக்கு. யாரோட இருக்கீங்க இப்ப? நான் என் புள்ள எல்லாரும் பாக்குறான். அவள் ஒரு ஆதித்துல வேலையிறார். அந்த புள்ள பாக்குறேன். மூத்தவன் அவர் இப்ப நான் சக்தி ஆகிற கொண்டு வந்து மஞ்சள் அறுத்து எல்லாரும் பாக்குறாமனு சாப்பிடல. இப்ப சுகம் இல்லானே கடிமை சாப்பாடு எல்லாம் நீங்க என்ன செய்றீங்க? வேலை செஞ்சீங்களா? அகப்ப அடிக்கிற அகப்ப குத்துவர். இப்பயும் செய்யறீங்களா? அகப்ப காட்டியா காட்டுங்க பாப்போம். தம்பி எடுத்து வாங்க. இங்க வர அவனங்க ஏறிட்டாங்க மேல கொண்டு புளிந்து இருந்தேன். நான் வீடியோக்கு ஐயாவோட காய்ச்சி திரும்பினா எங்கடா பக்கத்துல என்ன தம்பியை காண மரத்துல அடிக்காது. எங்க கொண்டு போட போறானே
குரங்கு குட்டி வா இறங்க. எல்லா மரம் மாறியாடா? இல்லப்பா இது எப்படி ஆயிரம் எவ்வளவு வரதுக்கு இந்த சின்ன மரத்துல நீங்க வா இங்க வா அங்க போடா, இங்க வா வேண்டாம் இங்க வா வேண்டாம் இரண்டு வாடா 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 சாக்லேட் தருவோம்பா. கறியை கட்டி இதெல்லாம் நான் செய்யறேன். நீங்களே செய்யற நீங்க இதை விக்கிற நீங்களா? சொல்லி விற்கிறேன். கடைக்கு கொடுத்துட்டேன். எங்க கொடுக்குற நீங்க? கடைக்கு நம்ம மகன் இருக்கான், அவன் கிரால கடை ஓட்டுக்கான், அவன் கொண்டு வித்து கொண்டு வருவான். அந்த கடை எவ்வளவு இது உண்டு? இப்ப 75 ரூபா உண்டு. 75 ரூபா கடைக்கு கொடுக்குறேன். சும்மா சும்மா ஆக்களை கொடுக்கல 100 ரூபா. 100 ரூபாய்னாலும் பரவாயில்ல. ஏன்னா ஐயாக்கு உங்களுக்கு ஒரு வருமானம் ஆகும். என்ன இத தாங்களே இது மூட்டை எனக்கு மூட்டை தாங்க. உண்மையாவா? எவ்வளவு உங்களுக்கு இல்லாத எவ்வளவு சந்தோஷமாக சந்தோஷமா எவ்வளவு வேண்டாலும் தான் தொடுவேன். இதுக்கு எவ்வளவு கொடுக்கலாம்? எந்த உள்ள இருக்காது. சரி 100 ரூபாண்டா எவ்வளவு மூண்டுக்கு? 300 ரூபா. 300 ரூபாயா? 300 ரூபா வரும். 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய் 300 ரூபாய் தந்தா சரியா? சரியா நீங்களா? சரியா? இது மூண்டையும் நாங்க கொண்டு வரோமா? எவ்வளவு வேண்ட? 300 ரூபாய்க்கு ஒண்ணுமா? பரவாயில்ல. நீங்க இதை வச்சு ஒண்ணுங்க பரவாயில்ல. இது நீங்க வாசிச்சதுக்கும் இதுக்கு எங்க ஏதோ என்ன லேலுமானது பெருசா இல்ல வச்சுக்கோங்க. அப்பா அடுத்து எனக்கு என்ன நீ வாராளே வீடியோ இங்க வாதாரு எந்த ஸ்கூல்ல படிக்கிற? வாழச்சேன ஸ்கூலுக்கு என்னத்துல போற? கொண்ட விட்டு வார அதுக்கப்புறம் என்ன உனக்கு தர அஞ்சு வாடுத்து வா இவ்வளவு வாண்டா விடுங்களே. ஓ என்ன சாப்பாடு வேணும் உனக்கு? உனக்கு நான் பண்ணி தரேன். உனக்கு என்ன வேணும்? வேணான்றான் எனக்கு தரலன்றான். என்ன அவன் பிரச்சனை? மரம் மாறியாடி மரத்துல அப்படி இருந்தவா இதுல இருந்தியா? வண்டிக்கு வெட்டி போட்டுரும் தொடையெல்லாம். தென்னை மரம் மட்டும் தெரியுதானே பொறுக்கு பொறுக்கு மாதிரி இருக்கல தொடைய வெட்டி போட்டுரும். இப்படி கட்டி பிடிச்சது பொங்கல் இது காணும் எனக்கு. இது இப்ப கணக்கு சாமிக்கு பொங்கல் கூட அம்மா கிட்ட கொடு. பொங்குவாங்க. நாம அவருக்கு கொஞ்சம் இது செய்வோம் பார்த்தா அவர் நமக்கு செய்யறது வச்சு அது கரைச்சோறு ஆகுறது. இது பொங்கலுக்கு இது எவ்வளவு? அது 200 ரூபா 150 ரூபா காசு பண்ணானுக்கு காசு கொஞ்சம் அம்மாட்ட கூட வச்சுக்குவாங்க. பொங்கல் பொங்கல் நம்மளோட பொங்கல் பொங்கல் இது பொங்கல் பொங்குறதுக்கு இது கறி சாமான் சமைக்கிறது. ஆனா உண்மையா என்ன விஷயம் தெரியுமா? அந்த சில்வர் கரண்டியில சில்வர் கரண்டியில அதுல எல்லாம் சமைக்கிறதுக்கு இதுல சமைச்சு சாப்பிடுறது நல்ல தெரியுமா? இப்ப நம்ம மாறிக்கொண்டு வரோம். பழைய சாமான்கள் அதான் உண்மை. இதான் நல்லா கறி தூசி கூட இந்த சட்டி மண் சட்டி எடுப்போம். மண் சட்டியில அதில் சமைக்கணும். மண் சட்டியில எடுத்து நாம அடுப்பு மூட்டி ஆக்கி சாப்பிடுவோம். அதுல என்ன நல்ல வட்டி வாக்குறது கசாலத்துல கிடந்து நல்லா அவிஞ்சு எல்லா ருசியும் சேர்ந்து கிச்சன் ரசம் மாதிரி. இப்ப பக்கு எல்லாம் காம்ப்ளீட் வேலை. எல்லாம் காம்ப்ளீட் வேலை. இதுதான் சாமான். பாக்கி ரசம் இல்ல. உண்மையாதான் ருசியா இருக்காது. இதுல சமைக்கிறது உண்மையா ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்கு. இந்த வண்டி மட்டமா கொடுத்துட்டேன். அவரு கொண்டு என்ன 10 ரூபாய் தருவாரு. நாங்க பராமரி வண்டி மாட்டுக்காராகத்தான். இல்லையா நான் என்ன கேக்குறேன்டா, உங்களுக்கு வேற என்ன கலைகள் வேற என்ன தெரியும் உங்களுக்கு? இது மாதிரி வேற விஷயங்கள் தெரியுமா? வேற நான் வீடு படைந்தவரா தோழகி நாடகங்கள் அதுல ஈடுபட்ட குறவும். அதாவது நாட்டு குத்து அதுல நாட்டு குத்து ஆடலாமா உங்களுக்கு? அது எல்லாம் நான் காட்டுவேன். எல்லாத்தையும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது காட்டுவேன். ஆறு அளவுக்கு இல்லைண்ணே. கால் என்ன நடந்த? கால் என்ன நடந்த? கால் காட்டுங்க. போட்டியா கம்பி காட்டு. இந்த உடைஞ்சது கம்பியா? என்ன 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 நடந்து? பிறத்த வேலையை செய்யல. அது என்ன நடந்த? இந்த கேம்ப் அடிக்க பழைய சல் போட்டவனுங்கள் அது பட்டு தானே போட பிள்ளையெல்லாம் பட்ட கணக்கு போவோம். அப்ப தூரம் போக வேண்டிய வலிக்கிற மாடு கட்டுக்கிறது பண்டில் மாடு அதை உருகி போட்டு போட்டு போய் மாட்டை உருகினாங்க. மாட்டுக்குள்ள மாடு 4 இன்ச்சு
4 மாடா 4 மாடு பெரிய பெரிய மாடு இப்ப வாங்கல 8 லட்சத்துக்கிட்ட போகணும் 8 லட்சத்துக்கு வேணும் 4 மாடு வேணும் அந்நேரம் மாட்டு சாப்பாடு தானே மாடு படுப்பு வெத்தலாம் மாடு எல்லாம் செய்யப்பட்டுனா அதை மத்திய 8 மாதம் பட்டகளை பாதித்துல விளங்கி இதான் 96ஆம் ஆண்டு 96 2ஆம் மாதம் 22ஆம் தேதி 96 ஓகே நாங்க இப்ப வந்தோம் சும்மா அங்கால பக்கம் வந்தோம் கிண்ணேடியால அப்ப வரக்குள்ளாம் பார்த்தோம் ஐயாவை கண்டு நாங்க அந்த பனங்கிழங்கு வேண்டதுக்கு தான் வந்தோம் உண்மையா போக்குள்ள வேண்டிட்டு போவோம் அப்ப உங்கள்கிட்ட கேட்டதான் நீங்க எப்படி செய்றீங்கன்னு சொல்லி தெரிஞ்சு எடுத்த நாங்க வீடியோ வந்து இந்த கலாச்சாரம் இருக்கு இந்த பல நோய்கள் அம்மன் நோய் அதுலாம் அகன்று எது கூத்தாடினாவா கூத்தாடினா உண்மையாவா இந்த பக்கம் கண்ணங்குறாரு எல்லாரும் இப்ப அதுக்கு அவன் ஒரு மாஸ்டர் அந்த பொடிய சித்தான்ல இருக்கிற அவன் சொன்ன நிலம்ப ஒரு கூத்து குலக்கங்க ரெண்டு இந்திய அரசு கொப்பி கொப்பிய காட்டியா எது கூத்து கோப்பியா கூத்து கொப்பி காட்டுங்க எழுதி வச்சிருக்கேன் எந்த கணக்குல யார் எழுதி தந்த புள்ள 5 அறிக்கை எழுதுறேன் முன்ன ஒரு புள்ள அவள் படித்தவள் எல்லாம் படி எழுதினேன் நான் 5 பேர் எழுதிச்சு சரி 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 எல்லாம் எழுதி வச்சிருக்கேன் இது அப்படியே ஒரு கூத்தானே கூத்து அப்படி ஒரு நாளைக்கு புள்ள ஆடலாம் இந்த கொப்பியில இருக்கிறவளுக்கு ஒரு நாளைக்கு ஃபுல்லா ஆடலாம் இது வேறதா இதுல எழுதிதான் எழுதி அதுல இருக்கிறத பார்த்து அதுல எழுதி எடுத்துருக்கீங்க ஜீவநாத மாஸ்டர் இங்க ஒரு பொடியன் அவன் சித்தால கல்யாணம் கட்டிச்சான் அவன் இந்த கலாச்சாரத்தை உருவாக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தவன் ஆக்கள் சேர்றாங்கல்ல ஆக்கள் சேர்றான் எங்கட நான் கேம்பஸ் எல்லாம் படிச்சேன் நம்மட மட்டக்களப்பு இசை கல்லூரி இருக்கு அங்கதான் படிச்சேன் அங்க இருக்கிறார்கள் நிறைய பேர் இதுல இன்ட்ரெஸ்ட் ஆன ஆக்கள் இருக்காங்க நான் உங்ககிட்ட சொல்லி விடுறேன் வர சொல்லி வந்தாலும் அவன் கொஞ்சம் நேரம் சொல்லி கொடுக்கலாம் நான் சொல்லி தருவேன் அந்த மத்திகள் போக்குவரத்து நான் சொல்லி கொடுப்பேன் எல்லாம் சொல்லி கொடுப்பீங்க ஆட்டு கொஞ்சம் நேரத்து அந்த ஆட்டு வேலையில கொஞ்சம் சின்ன பெரிய பெரிய ஆட்டு சின்ன பார்த்து அவங்க மேல ஆடுவாங்க அடுத்தது வந்து சொன்னீங்கல்ல அந்த நோய் எல்லாம் சுகமாகும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அதையும் பத்தி சொல்லி அதனால இந்த அம்மன் நோயாளிகள் வந்தா அது எப்படி இந்த கூத்தாடுனா அந்த நோய் இல்லாம போகும் மத்த சட்டம் அதுக்கெல்லாம் விலை இருந்தது இந்த மத்தள சத்தத்துக்கு தான் அது விலை பசாது பில்லி வஞ்சன சூனியங்கள் எல்லாம் அப்படி விலை இந்த மத்தளம் பாசிச்சா இந்த மத்தளம் சட்டம் போட்டா ஏன் அது ஒரு சக்தி கரையாச்சு அதோட சக்தி இருக்கு மூலம் இருக்கு மூலத்தை போட்டு சாமான் மத்தளம் மத்தளம் இப்ப எத்தனை வருஷமா இருக்குது உங்கள்கிட்ட நான் இப்ப வாங்கினாங்க 35,000 ரூபாய் எல்லாம் ஏற்றி எனக்கு அப்படி மொத்தம் ஏற்றங்க அப்ப வந்தா சொல்லி கொடுப்பீங்கண்ணே பாக்குறார்கள் இது சம்பந்தமா தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா கட்டாயம் ஐயாவை கான்டாக்ட் பண்ணுங்க கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு கொஞ்சம் இதை கொப்பியை ஓட்ட எடுக்கணும் கொப்பியை கொப்பி ஓட்ட எடுத்தா சரி நாங்க அவங்களுக்கு தேவைப்படும் அப்படி கோப்பி பண்ணி போட்டோ கோப்பி அடிச்சாலும் சரி போட்டோ எடுத்தாலும் காணுமே போட்டோ கோப்பி அடிக்கலாம் வடிவா வருமோ சரி எப்ப நாங்க முந்துறோம் நாங்க இன்னொரு தரம் வரக்குள்ள வாரம் அதை பேரும் கேட்டாங்கடா வாரம் நாங்க 2 பேரும் வாரம் வா ஐயா கையில டட்டுவெல்லாம் அடிச்சிருக்கீங்க முடிஞ்ச நந்தகுமார் படிச்சு முடிச்சு ஜோய் ஐயா டட்டுவெல்லாம் அடிச்சிருக்கீங்க ஐயா இது பச்சைலாம் ஊத்திருக்கீங்க ஐயா இது அந்த நேரம் எங்கிட்ட மூத்தவனுக்கு இப்ப 46 வயது அல்லர் அவனுக்கு இந்த போட்டு குச்சின 1 ரூபா இது 5 ரூபா இது நீங்க என்ன காதலிச்சா திருமணம் என்ன இந்த குரத்தியல் அவன் தான் குத்துவாங்க அந்நேரம் ஐயா ஐயா இப்ப நீங்க காதலிச்சா கல்யாணம் முடிச்ச காதலித்தா கல்யாணம் முடிச்ச கேட்டு பார்த்தா கல்யாணம் கேட்டு பார்த்தா சொந்த மாமாட மகள் இப்ப மனைவி எங்க அம்மாவோட கூட பிறந்த அண்ணன் தான் முடிச்சுக்குது மனைவி எங்க இப்ப அம்மா எங்க நிக்கா வீட்டை இருக்கா அவருக்கு படிப்பட்டான் இந்த இத பார்த்து ஒருக்கா சொல்லுங்க இத பார்த்து சொல்லுங்க கட்டாயம் இந்த வீடியோ நீங்க பாக்கணும் சொல்லுங்க அப்போ கட்டாயம் இந்த வீடியோ பாக்கணும் கட்டாயம் வந்து வரணும் நீங்க எல்லாரும் வந்து இந்த பிரச்சனையை பார்க்கணும் இல்லையா சொல்லுங்க நாங்கெல்லாம் செஞ்சு நீங்க வாங்க நாளைக்கு ஒரு வேலையும் இல்லை உங்களோட வேலை பார்ப்போம் வந்துட்டா நீங்க வந்தா சரி கொஞ்சம் 2 மணி நேரம்
கிளியர் ஆகி போய் சொன்னா சரி போயிட்டு வாங்க சந்தோஷம். பார்த்திருப்பீங்க கட்டாயம். என்ன ஐயா இந்த உங்களை பார்த்து கொண்டிருக்காங்க எல்லாரும், உங்களை தான் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்காங்க. சரியா? இந்த வீடியோ பாருங்க. உண்மையாவே ஐயா வந்து நம்மளை யாருண்டே சொல்லி தெரியாது. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கும் பிளான் பண்ணி நானும் யுதிஷ்டனும் வரல. ரோட்ல கண்டு நான் இவரோட கதைச்ச உடனே கட்டி பிடிச்சி முத்தம் தந்து, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பிறகு இந்த வீடியோ யாருக்கெல்லாம் போய் சேரணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களை கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இப்ப வந்து யுதி பாக்ஸ்ல இருந்து நாங்க போறோம். அடுத்த வீடியோவில் வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நானும் ஐயாவும். பாய்.